பார்த்துட்டார். எல்லாரோடமும் சமமா பழகிற ஒரு வாய்ப்பு ஒரு மனிதர் திரையுலகில் இருந்தார் என்றால் அது அவர் தான். அதனால அவர் என்ன சொன்னாலும் எல்லாருமே கேட்பாங்க. இப்போ அண்ணன் கமல் அவர்களோ ஐயா ரஜினி அவர்களோ யாரா இருந்தாலும் அவர் கூப்பிடும்போது விஜய் சொன்னா விஜய் அப்படின்னு எல்லாருமே பாசம் வச்சிருந்தது காரணம் அவர் எல்லாரையும் அதையே பாசத்தோடு அன்போடு நேச்சது தான் காரணம். அவரை இழந்திருப்பது என்பது அது எப்படி பார்த்தாலும் அதை மனதை தேற்றிக்கொள்ள முடியல. அது ரொம்ப இதாக இருக்குது. அவர் மட்டும் இவ்வளவு நாள் ஒரு உடல் நலத்தோடு இருந்திருப்பாருன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கே மாறி இருந்திருக்கும். மாத்தினவர் தான் ஒரு முதல் தேர்தலே 6 விழுக்காடு தொட்டு அப்ப பாராளுமன்றத்தில் 10.5 விழுக்காடு ஏறி போறதுங்கிறது, அதுவும் ஜெயலலிதா கருணாநிதி போன்ற பெரிய தலைவர்கள் இருக்கும்போது அது பெரிய துணிச்சல் வேணும். அப்ப அதனாலதான் சொன்ன அவர் துணிச்சல்காரர், பயப்பட மாட்டார். எதிர்க்கும் கடுமையான உழைப்பாளி. வெயில், மழை, பனி, பசி, பட்டினி, உறக்கம் என்ன 3 நாள் 4 நாள்லாம் தூங்காமலாம் நடிப்பாரு. அந்த இதெல்லாம் தமிழ் திரையுலகில் மற்ற எந்த நடிகருக்கு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் அவர். அதையெல்லாம் தாண்டி ஆகச்சிறந்த மனிதர். நல்ல மனிதர்னு ஒரு வார்த்தையில அடக்கி விட முடியாது. ஆகச்சிறந்த மனிதர், பெரிய பண்பாளர், எளிமையா இருப்பாரு. படப்பிடிப்புல போய் அவங்க கொடுக்குற பேண்ட் சட்டை போடுவார் ஒழிய மற்றபடி கதர் சட்டை கதர் வேஷ்டி தான். நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப எளிமையா இருப்பார். அது சாதாரணமா சும்மா எல்லாரோட உட்காந்து சாப்பிடுறது பேசுறது அப்படி இயல்பான மனிதர். திரையில பாக்குற அந்த கம்பீரமான மனிதர் இல்ல. ஆள் தான் அப்படி கம்பீரமா இருப்பார் வெளியே, உள்ளுக்குள்ள ரொம்ப குழந்தையான ஒரு மனம் கொண்டவர் அவர். அது இப்படி பார்த்தாலும் அது எப்படி இப்ப இயற்கை ஒரு பேரழிவை நமக்கு தந்ததோ அவருடைய இழப்பும் ஒரு பேரிடரும் இழப்பும் தான். நான் 29 தேதி வரைக்கும் மக்கள் அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்து உதவணுங்கிறது தான் வந்தேன். ஆனால் செய்தி எரிஞ்சோன்னா ரொம்ப மனசு இதாக இருந்துருச்சு. சரி, உடனே அது எல்லாத்தையும் நிறுத்திட்டு இப்போ 4 மணிக்கு தானே அடக்கம், நம்ம ஓடிடலான்ட்டு கிளம்புறேன். மகிழ்ச்சி.